கருங்குருவை அரிசி இட்லிங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் கருங்குருவை, அதுக்கப்புறம் இட்லி அரிசி, இது வந்து பச்சரிசிங்க, இது வந்து உளுந்து. இதை பாருங்கள், கருங்குருவைன்னு போட்டிருக்கோம் பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருக்குங்க. அந்த அரிசி இதோடு இருக்குது பாருங்கள். இதுதான் இதனோட அளவு. பார்த்தீங்கன்னாக்கா இட்லி அரிசி 3, பச்சரிசி 1, கருங்குருவை 3, உளுந்து வந்து 1.25ங்க. வேணும்னா வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் இதில் வெந்தயம் போட்டேன். நான் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இதை நல்லா அரைச்சி இந்த மாவு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி புளிச்சிருக்குன்னு. எல்லாமே இந்த டம்ளர் தாங்க. அது நீங்கள் தலை தட்டி எடுத்திங்கன்னா தலை தட்டி எடுத்துக்கோங்க, கோபுரமாக எடுத்திங்கன்னா கோபுரமாகவே எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், மாவு பாருங்கள் நல்லா இப்படி வருங்க. பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் இட்லி வாக்கிறதுக்காக ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா இட்லி வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இட்லி நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இட்லி நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். இதுக்கு வந்து குருமா சூப்பராக இருக்குங்க. இது வந்து வெஜிடபிள் குருமா.